Hello everyone, welcome back to our English learning series. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவான கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்த்தோம். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இன்னைக்கு எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவான கொஸ்டின் கேட்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவாக கொஷின் கேட்குறது தான் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நான் இப்போவே மேலே அந்த லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை வச்சு தான் நம்ம உருவாக்க போகிறோம். ஃபைன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும்னு நான் இங்கேயும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஏ குரூப், இன்னொன்று பி குரூப்புன்னு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதில் ஐ யூ வி தேன்னு வரதெல்லாம் ஏ குரூப்பு, ஹீ ஷீ இட் நேம்ஸ்னு வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பி குரூப்ஸு. ஸோ இதில் ஏ குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும், அதுக்கப்புறமா டோன்ட் போடணும், அடுத்ததாக வேர்பு போடணும். அதுவே செகண்ட் குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் வந்தால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும், அடுத்தது டசன்ட் போடணும், அடுத்தது வேர்பு போடணும்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இதை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டு நெகட்டிவ் கொஷின்ஸ் எப்படி உருவாக்கணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் அவன் வரவில்லைன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம் நெகட்டிவ் சென்டென்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எது வேர்ப் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் எந்த குரூப்பை சேர்ந்ததுன்னு பார்க்கணும். இங்கே அவன் இருக்குது. அவன்னா இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஹீன்றது செகண்ட் குரூப்பில் வருது. ஸோ இது செகண்ட் குரூப்பில் வரதுனால நம்ம செகண்ட் குரூப்போட ரூலை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். அவன்னா ஹீ. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டசன்ட்டுன்னு யூஸ் பண்ண போகிறோம். டசன்ட்டுன்னு ஏன் யூஸ் பண்ண போகிறோம்? இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் வரலைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? டசன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம். என்னென்னா செகண்ட் குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர்ப் கூட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ்ன்னு ஏதாவது ஒன்று சேர்த்துவோன்னு. அது எப்போ சேர்த்துவோம்? பாசிட்டிவான சென்டென்ஸ் உருவாக்கும் போது தான் பேசுவோம். நெகட்டிவான சென்டென்ஸ் உருவாக்கும் போது என்ன பண்ணுவோம்? அந்த வேர்ப் கூட சேர்த்த வேண்டிய எஸ்ஸை நம்ம நெகட்டிவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம டசன்ட் அப்படின்னு அங்கே நம்ம எஸ்ஸை சேர்த்திடுறோம். அடுத்தது வேர்பு. இங்கே வர்றது தான் வேர்பு. ஸோ கம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வேர்பு கூட இந்த எஸ்ஸை தான் டசன்ட்டில் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால் அகெயின் நம்ம வேர்பு கூட எஸ் சேர்த்தக்கூடாது. இதுவே நம்ம ஃபஸ்ட் குரூப்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீ வரவில்லை அப்படின்னு. இதை எப்படி சொல்லுவீங்க? நீனா ஃபஸ்ட் குரூப்பில் வருது. அப்போது ஃபஸ்ட் குரூப்போட ரூல் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு யூ, அடுத்தது வரவில்லைன்னு நெகட்டிவாக பேசுகிறோம். ஸோ ஃபஸ்ட் குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து டோன்ட். ஸோ அதனால் டோன்ட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வேர்பு. வர்றது தான் வேர்பு, கம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? யூ டோன்ட் கம். அவ்வளோதான். இப்போது இது கொஸ்டினாக மாறுச்சுன்னா எப்படி வரும்னு பார்க்கலாமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் கொஷின் மாறுறதுக்கு அவன் வரவில்லைன்றது அவன் வரவில்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் என்னது? நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு அர்த்தம். ஸோ இப்போது இதை எப்படி பேசணும் அப்படின்றத பார்த்துடலாம். நெகட்டிவ் கொஷின் உருவாக்குறதுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு ரூல் வச்சுருந்தோம் இல்லையா? அதை வச்சே தான் உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு சப்ஜெக்ட் கூட டோன்ட் ப்ளஸ் வேர்பு சேர்த்துக்கணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த டோன்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த சப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். தென் வேர்பு போட்டுக்க போகிறோம். இடையில இருக்கிற டோன்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது சப்ஜெக்ட் டோன்ட் வேர்புன்னு ஃபஸ்ட்டு குரூப்புக்கு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோன்ட்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வேர்ப்னு சொல்லிக்க போகிறோம். அவ்வளோதான். செகண்ட் குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அடுத்தது டசன்ட் யூஸ் பண்ணணும், அடுத்தது வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு டசன்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் கொஸ்டின் கேட்குறதுக்கு, அடுத்தது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம், வேர்ப் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான
ரூல் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் வேர்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கொஷின் உருவாக்குறதுன்றதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அவன் வரவில்லையான்ற கொஷின் முதல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் எது சப்ஜெக்ட் எது வேர்புன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இங்கே அவன்றது சப்ஜெக்ட்டு, வர்றது வேர்பு. இப்போ அவன்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பை சேர்ந்தது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது செகண்ட் குரூப்பை சேர்ந்ததுன்னு. ஸோ அப்போ நம்ம செகண்ட் குரூப்போட ரூலை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டசன்ட்டை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இது நெகட்டிவ் கொஸ்டின் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வரவில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக டசன்றதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்ட், இங்கே அவன்றது சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ ஹி. அடுத்தது வேர்பு, இங்கே வர்றது தான் வேர்பாக இருக்குது, ஸோ கம் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கம் பக்கத்தில் எஸ் எல்லாம் சேர்த்தக்கூடாது, ஏன்னா அதை தான் எங்கே சேர்த்திருக்கோம், டசன்ட்லேயே சேர்த்திட்டோம். அப்போது அவன் வரவில்லையா, டசன்ட் ஹீ கம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ போகவில்லையான்னு இருக்குது. இப்போ பாருங்கள், நீன்றது சப்ஜெக்ட்டு, போகிறது தான் வேர்பு. இப்போ நீன்ற சப்ஜெக்ட் எந்த குரூப்பில் வருது, கரெக்டு, ஃபஸ்ட்டு குரூப்பில் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு குரூப்போட ரூலை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெகட்டிவ் கொஷின் கேட்கணுன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த நெகட்டிவ் வேர்டை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் இல்லையா. அப்போது டோன்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட், நீனா இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது வேர்பு, போகிறது தான் வேர்பு, ஸோ கோ, டோன்ட் யூ கோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் நன்றாக சமைக்க மாட்டாளான்னு இருக்குது. இதில் அவள்ன்றது தான் சப்ஜெக்ட்டு, சமைக்க மாட்டாளா அப்படின்றது தான் வேர்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவள்ன்ற சப்ஜெக்ட்டு எந்த குரூப்பில் வருதுன்னு பார்க்கணும். அவள் அப்படின்னா ஷீன்னு சொல்லுவோம் இல்லையா, அது செகண்ட் குரூப்பில் வருது. ஸோ நம்ம டசன்ட் அப்படின்ற ரூலை தான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை சமைக்க மாட்டாளான்ற அந்த நெகட்டிவ் வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டசன்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் சப்ஜெக்ட், அவள் அப்படின்னா ஷீ. அடுத்தது வேர்பு, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம், நன்றாக சமைக்க மாட்டாளான்னு தான் கேட்டிருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன போடணும், நன்றாக அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ வெல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டசன்ட் ஷி குக் வெல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்களுக்கு காரமான உணவு பிடிக்காதான்னு இருக்குது. இப்போ இங்கே அவர்களுக்கு அப்படின்றது தான் சப்ஜெக்ட்டு, பிடிக்காதா அப்படின்றது தான் வேர்பு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவர்கள் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டு எந்த குரூப்பில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அவர்கள்னால் இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம், அது ஃபஸ்ட்டு குரூப்பில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்போட ரூலை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் கொஷின் கேட்குறதால அந்த நெகட்டிவ் வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். அப்போது பிடிக்காதா அப்படின்றதுனால டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்ட், அவர்கள்னா தே. அடுத்தது வேர்பு, பிடிக்காதா லைக். அடுத்தது இப்போ என்ன கேட்டிருக்கோம், காரமான உணவு பிடிக்காதான்னு தான் கேட்டிருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்னென்னு மென்ஷன் பண்ணணும், காரமான உணவுன்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ எப்படி சொல்லுவோம், ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லணும். கரெக்டு. இப்போ பாருங்கள், அவர்களுக்கு காரமான உணவு பிடிக்காதா, டோன்ட் தே லைக் ஸ்பைசி ஃபுட். கரெக்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் கொஷின், அதாவது கோடையில் மழை பெய்வதில்லையான்னு கேட்டிருக்கோம். இதை எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு வெதரை பற்றி பேசும்போது இட்டை தான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இங்கே மழைன்னு ஒரு வெதரை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணணும், இட்டுன்றத சப்ஜெக்டாக யூஸ் பண்ணணும், ஏன்னா இது ஒரு வெதரை பற்றி பேசுகிறதால. இப்போது இட்ட சப்ஜெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இட்டுன்றது எந்த குரூப்பில் வருது, ஃபஸ்ட்டு குரூப்பில் வருதா செகண்ட் குரூப்பில் வருதா, கரெக்ட், இட்டுன்ற சப்ஜெக்ட் செகண்ட் குரூப்பில் தான் வருது. அப்போது நம்ம செகண்ட் குரூப்போட ரூலை தான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டசன்ட்ன்றது தான் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டசன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம இங்கே இருக்க சப்ஜெக்ட் என்னென்னு எடுத்து வச்சுருக்கோம், வெதரை பற்றி பேசுகிறதால இட்ட சப்ஜெக்டாக தான் எடுத்திருக்கோம். ஸோ இட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வேர்பு, இங்கே வேர்ப் என்னது, பெய்வதில்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் வேர்பு. ஸோ பெய்யறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், ரெயின்னு சொல்லுவோம், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம், கோடையில் மழை பெய்வதில்லையான்னு தான் கேட்டிருக்கோம். அப்போது கோடையில் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போது கோடையில், அந்த இல் அப்படின்னு வந்திருக்கிறதால நம்ம இங்கே இன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்போ, கோடையில். ஸோ கோடைனா இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், கரெக்டு, சம்மர்னு சொல்லுவோம். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சம்மர். இப்போ பாருங்கள், கோடையில் மழை பெய்வதில்லையா, டசன்ட் இட் ரெயின் இன் சம்மர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், அதாவது நெகட்டிவாக எப்படி கொஷின் கேட்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் வேர்டை மென்ஷன் பண்ணிக்கிறோம் டோன்ட்டுன்னு, அப்புறமா சப்ஜெக்ட்டும் வேர்பு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸை உருவாக்குறதா இருந்தால் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில நம்ம என்ன பண்ணணும், டோன்ட்டை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹீ ஷீ இட் நேம்ஸ்ன்ற செகண்ட் குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் இடையில டசன்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே கொஷின் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு டசன்ட் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சப்ஜெக்ட்டும் வேர்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.